Taste the Daily. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியல் சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் அமைச்சர் மூர்த்தி மிரட்டும் தோணியில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியல் சமூக மக்களின் கோவில் காளையும் அவிழ்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிட்டிருந்தது. சமத்துவம் சமூக நீதி என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு அதனை செயல்படுத்தவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பட்டியல் சமூக மக்கள் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் தங்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையை கூட கொடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் முழுவதும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் மூர்த்தி சாதிய பாகுபாடோடு நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் பதில் சொல்ல முடியாமல் திராவிட மாடல் அமைச்சர் மூர்த்தி மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார். செய்தியாளரின் கேள்வியால் போலி சமத்துவம் பேசும் திராவிட மாடலின் முகத்திரை கிழிந்துள்ளதாக மக்கள் விமர்சனம் செய்கின்றனர். தவறான கேள்வியில் நீங்க தவறான கேள்வி என்ன